இங்க பல பேர் அவங்க வாழ்க்கையையும் பணத்தையும் தொலைச்சவங்க தான் அதிகம். தப்புங்க. உங்க ஆழ் மனசுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நாம் எல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்தவர்கள். இங்க நிறைய பேர் நான் பாக்குறேன், ஆடம்பரமா கடன் வாங்கி காரெல்லாம் வாங்குறாங்க. அதாவது கடன் வாங்கி அதை உங்க தொழில முதலீடு செஞ்சு அதன் மூலமா பன்மடங்கு பணம் சம்பாதிச்சு நீங்க ஆடம்பரமான கார்கள் வாங்குங்க, மனைவிக்கு நகை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு பையன் ஆசைப்பட்டான், பொண்ணு ஆசைப்பட்டா, மனைவி ஆசைப்பட்டான்னு பணம் வட்டிக்கு வாங்குறது ரொம்ப தப்பு. கடன் வாங்குங்க, அதை மூலதனமா வச்சு உங்க உழைப்பையும் திறமையும் பயன்படுத்தி எப்படி அதை கோடிக்கணக்கான பணமா மாத்துறதுன்னு யோசிங்க. நீங்க கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா முதல்ல நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கணும். நீங்க பணக்கார மனநிலைக்குள்ள உங்க மனசை கொண்டு போங்க. உங்கள்கிட்ட வெள்ளமான பணம் வரணும், கோடிக்கணக்கான பணம் வரணும்னா நீங்க செல்வந்தர் மனப்பான்மைக்கு உங்க மனசை தயார் பண்ணணும். இங்க பல பேர் பல கோடிகளை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நிறைய பேருக்கு கோடிக்கு எத்தனை சேஃபர்னு கேட்டா தெரியல. காரணம் அறியாம. இந்த உலகத்துல பிறந்துட்ட ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான ஆசைகளை மனசுல தேக்கி வச்சுட்டு தான் நடமாட்டிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில நாம செய்ய வேண்டியது, சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. சமுதாயத்துல நானும் பணக்காரனா வர முடியும் அப்படிங்கிற எண்ணம், அந்த உணர்வு உங்களுக்கு வரணும். அந்த எண்ணத்தை உங்க ஆழ் மனசுல தீர்க்கமா ஆழமா விதைக்கணும். இப்போ உங்க வாழ்க்கையில கடன் ஏற்பட்டதற்கான காரணம் யாருன்னு கேட்டா அது நீங்க தான். நீங்கன்னு சொல்றதோட அது உங்க ஆழ் மனசு தான் காரணம்னு சொல்லுவேன். உங்க ஆழ் மனசை செல்வந்தர் மனப்பான்மைக்கு, அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கை கோடிக்கணக்கான பணமாக மாறிவிடும். ஆனா இன்னைக்கு பாக்குறோம், பல பேர் யூடியூப் பார்த்துட்டு கோடீஸ்வரன் ஆயிடலாம், பணக்காரன் ஆயிடலாம் நினைக்கிறாங்க. சுபிட்ச நேரத்தில் இதை சொல்லி பாருங்க. பணம் கொட்டும், பணத்தை ஈர்க்கும், எளிய சுய பிரகடனம், இதெல்லாம் பார்த்தா நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்களா? அதற்கான சில ஆழ்மன பயிற்சிகள் இருக்கு. அதை முறையா நீங்க அந்த பயிற்சியாளர்களை அணுகி, சப்கான்சியஸ் மைண்ட் ட்ரெயினர்ஸ் அணுகி அந்த பயிற்சிகளை எடுத்தா மட்டும்தான் கடல்ல இருந்து நீங்க வெளிவந்து கோடீஸ்வரனா மாற முடியும். சேஞ்சிங் யுவர் மைண்ட் செட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். But are you ready to change your mindset? If yes, then you are a crorepati. உறுதி. நன்றி, வணக்கம். நான் குருவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன். என் பேர் வெங்கடேஷ். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவன். சென்னையில் ஒரு கம்பெனியில் 2005 நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் அப்போ நான் ஜாயின் பண்ணுறப்ப 2500 சேலரி.